எல்லாருக்கும் நமஸ்காரம். நாமகிரி சௌந்தரராஜன். இன்னைக்கு சுந்தரகாண்டத்தில் 33வது சர்க்கம் பார்க்கலாம். அனுமார் சீதை உரையாடல். பவிழம் போன்ற சிவந்த முகத்திலான மாருதி பணிவுடன் கூடிய திருக்கோலத்துடன் வருந்திய மனத்துடனும் அந்த மரத்திலிருந்து கீழிறங்கி சீதையின் அருகில் வந்து தலை மீது கைகளை குவித்து வணங்கி அந்த சீதையை பார்த்து இனிமையான வார்த்தைகளுடன் பேசத் தொடங்கினார். மாசற்ற பெண்ணே, தாமரைப்பூ இதழை போன்ற அழகான கண்களை படைத்தவளே, நைந்து போன பட்டாடையை உடுத்தியிருப்பவளே, மரத்தின் கிளையை பிடித்து கொண்டு நிற்கும் தாங்கள் யார்? வசுக்களில் மருத்கணங்களிலோ வசுக்களிலோ நீர் நிறைந்த எந்த இனத்தை சேர்ந்தவர்? நீர் ஒரு தேவதையாக விளங்குகின்றீர்கள். வசிஷ்டரின் தர்மபத்திரியான கல்யாண குணங்களை கொண்ட அருந்ததி தேவியா? அல்லது மனஸ்தாபத்தினால் கணவன் மீது கோபம் கொண்டு இங்கு வந்திருக்கிறாரே மெல்லிடியாளே, தங்கள் மகன், தந்தை, அண்ணன், தம்பி, கணவன் யார்? எந்த லோகத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் அழுவதின் காரணமாக பெருமூச்சு விடுவதாலும் தரையில் ஊன்றி இருப்பதாலும் தேவலோகத்தை சேர்ந்தவர் அல்ல என்று நினைக்கிறேன். ராஜ லட்சணங்கள் அமைந்திருப்பதால் ஒரு ராஜகுலத்தை சார்ந்தவர் என்று எண்ணுகிறேன். சாமுத்ரிகா லட்சணங்களை பார்க்கும்போது தாங்கள் ஒரு அரசனின் பட்ட மகிழ்ச்சி அல்லது ஒரு அரசகுமாரி என்றே நினைக்கிறேன். ஜனஸ்தானத்திலிருந்து பலாத்காரமாக ராவணனால் தாங்கள் அபகரித்து கொண்டு வரப்பட்டவராகின் தாங்கள் சீதாதேவியாக இருப்பீர்கள் என்பது நிச்சயம். தங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். நீங்கள் இருக்கும் இந்த கோலத்தை பார்க்கும்போது தாங்கள் ராமனுடைய பட்ட மகிழ்ச்சியாதான் இருக்க வேண்டும் என்பது நிச்சயம். அந்த விதேக ராஜகுமாரி ராமனை பற்றிய பேச்சுக்களால் சந்தோஷமடைந்து மரத்தடியிலிருந்த ஹனுமானை பார்த்து சொன்னாள். பூலோகத்தில் அரச சிரேஷ்டருக்கு தலை சிறந்தவரான தசரதர் எல்லோருக்கும் அறிமுகமானவர். அந்த தசரத மகா சக்கரவர்த்தியின் நாட்டுப்பெண் நான். மகாத்மா விதேக தேச அரசர் ஜனக மகாராஜாவின் புதல்வி நான். சீதை என்பது என் பெயர். அறிவாளி ராமனின் பத்னி, தர்மபத்னி. ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தபோது கைகேயி குரூரமான அன்பில்லாத வார்த்தையை கேட்டு மனம் கலங்கி அரசர் வயோதிகராக இருந்ததால், சத்தியம் என்ற அறநெறியில் ஊன்றியிருந்ததால் புகழ்படைத்த தனது மூத்த மகனை அழுது கொண்டே அரசு உரிமை கெஞ்சி கேட்டார். தந்தையின் சொல்லை கேட்ட திருவிழர் செல்வன் ராமன் அதனை மகுடாபிஷேகத்தை காட்டிலும் தனக்கு பிரியமானதாக நினைத்தார். தந்தை சொல்லை மனப்பூர்வமாக முன்னதாகவே ஏற்று பிறகு தனது சொற்கள் மூலமாகவும் ஏற்றுக்கொண்டார். ராமன் பிறருக்கு கொடுப்பாரே தவிர பிறரிடமிருந்து எதையும் வாங்க மாட்டார். சுமித்ரையின் மைந்தன், நண்பர்களுக்கு இனியவன், பெரும் பாக்கியசாலி லக்ஷ்மணன் அண்ணனை பின்தொடர்ந்து கானகம் செல்ல முன்பாகவே மரவுரிகளை உடுத்திக்கொண்டு தயாராகிவிட்டான். பிறகு நாங்கள் அனைவரும் எங்கள் பிரபுவின் கட்டளையை சிறமேற்கொண்டு விரத நியமங்களில் உறுதி கொண்டு கானகம் புகுந்தோம். அதனை நாங்கள் அதற்கு முன்பு பார்த்ததில்லை. அந்த வனம் கம்பீரமாக காட்சியளித்தது. நாங்கள் தண்டகாரண்யத்தில் வனவாசம் செய்தபோது எல்லையற்ற பராக்கிரமம் கொண்ட ராமனின் பாரியையான என்னை துஷ்டன் அரக்கன் ராவணன் அபகரித்தான். அவன் என்னை இன்னும் 2 மாதங்களே உயிர் வாழ கெடுவாக அனுமதித்திருக்கிறான். 2 மாதங்கள் கழிந்த பிறகு நான் உயிரை துறந்து விடுவேன். 33வது சர்க்கம் முடிவுற்றது. மனோஜவம் மார்த்ததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி.